ஒரு காலத்துல ஷூ வாங்க கூட காசு இல்லாம ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்கிய ஷூக்குள்ளார நியூஸ் பேப்பரை சுருட்டி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண அந்த பையன் பிச்சுக்குள்ளார காலை வச்சாலே ஸ்டேடியம் முழுக்க அவரோட பேர் அதிரும். யார் அவருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு டே 25 ஆஃப் ஸ்டேடியம் ஸ்டோரி டே 2. 1940 அக்டோபர் 23 பிரேசில் நாட்டுல வேலைக்கார அம்மாவுக்கும் ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் வேலை செய்யற அப்பாவுக்கும் பிறக்கிறான் அந்த பையன். ஒரு நாள் ரேடியோல பிரேசில் நாடு உலக கோப்பையில தோத்துருச்சுன்ற செய்தி வருது. இதை கேட்டு அந்த பையனோட அப்பா அழுகிறாரு. அந்த நேரம் அந்த பையனுக்கு வயசு வெறும் 14 தாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அப்பா கிட்ட நம்ம நாட்டுக்காக நான் கப்பு வாங்கி தரேன்னு சத்தியம் பண்றான். அந்த சத்தியத்துக்காக அவன் எடுத்த முயற்சி சாதாரணமானது இல்ல. தான் அப்பாவுக்காக ஷூக்கு பாலிஷ் போட்டு டீ கடையில வேலை செஞ்சு அந்த கடையில இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபுட்பால் மாதிரி திரட்டி பிராக்டிஸ் பண்றான். தான் 15 வயசுலேயே போர்ச்சுகீஸ் அணியோட போட்டிடுறாரு. ஆப்போனன்ட் பார்ட்டியோட கடுமையான தாக்குதலால காலில் பலத்த காயம் ஏற்படுது. இதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு விளையாட முடியல. கம்பேக் கொடுத்து பிரேசில் நாட்டுக்காக கிளம்பிருக்கிறார். 1958 அன்னைக்கு நடந்த FIFA வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல கோல் அடிச்சு தன் நாட்டுக்காக உலக கோப்பையை வாங்கி தராரு. தன் நாட்டுக்காக 3 உலக கோப்பை வாங்கி தராரு. இவர் விளையாண்ட 1369 மேட்ச்ல 1279 கோல் அடிச்சிருக்காரு. அதுவும் அவர் அடிச்ச 100வது கோல பிரேசில் மக்கள் மொத்த ஸ்டேடியத்தையும் அதிர வச்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா மேட்சை பார்க்க வேர்ல்டு வாரியே தள்ளி வச்சாங்க. வறுமையில ஆரம்பிச்சு ஃபுட்பால் ஹிஸ்டரியில அழியாத தடத்தை பதிச்ச அந்த பையன் வேற யாரும் இல்ல, பீலே. அடிக்கடி சொல்ற வார்த்தை எவ்ரிதிங் இஸ் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணலாமா? ஒரு ரெக்கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.